அற்புதமானவர்களே, மாசும் லூசும் அப்படின்னு ஒரு பதிவை நான் சென்ற வாரம் விட்டிருந்தேன். யோகவித்த பேர், அதாவது கணக்கே இல்லாதவங்கெல்லாம் அதை பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தொலைபேசியில் கூட நிறைய பேர் அதை பற்றி பாராட்டியும், பர்டிகுலராக திருவண்ணாமலையில் திரு கண்ணன் ஒருத்தர் அவர் முக்கியமான ஒரு திமுக கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆரம்பத்துலேருந்து அவர் இருக்கிறவர், என்னை புரிஞ்சவர். அவர் தான் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, அண்ணன் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய பதிவுகள்லேயே இது மாதிரி நீங்கள் கொண்டு வரணும், மிகச்சிறந்த பதிவு அது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் திமுகலாம் அமைச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ராசா மட்டும் அதை பார்த்தாருன்னா ஒரு தடவை நிச்சயமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். நான் அப்போ தான் நினச்சேன், ஒரு திமுக காருக்கு இந்த அளவுக்கு பேசுகிற என்ன தெரிஞ்சவர் நான் வருத்தப்படுவாரோன்னு நினச்சேன். அவரே எனக்கு பாராட்டி நான் எல்லாருக்கும் அமைச்சிருக்கேண்ணே, ரொம்ப எனக்கு இதுவாக இருந்ததுன்னு சொன்ன உடனே அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு. நான் பேசுனதுக்காகவான்னு அது இல்லைண்ணே, எம்ஜிஆர்ண்ணே அப்படின்னாரு. இத்தனைக்கும் அவர் எம்ஜிஆரை பற்றி கூட அதிகமாக அவர் அறிஞ்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் திமுகவில் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கே திரு எம்ஜிஆரை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொன்னதால் அவராலே அதை தாங்க முடியல. நான் பொதுவாகவே நான் என்ன சொன்னேன், நீங்கள் கவனித்தா தெரியும், நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்களுடைய குணங்களை வெறுக்கலாமே தவிர மனிதனை வெறுக்கக்கூடாது. இப்போ கூட ராசாவை வெறுக்கக்கூடாது. அவருடைய சொல்லியும் அவருடைய குணங்களை தான் நம்ம வெறுக்கிறோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸில் முன்பின் தெரியாதவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவரை பற்றி பதிவிட்டதுலேயே உங்களுடைய பதிவு மிகச்சிறந்ததாக இருக்குது சொல்லி, வடசர பக்கத்தில் கஸ்தூரி அம்மானு ஒரு அம்மா, அவங்க ஒரு 57 வயசு அவங்களுக்கு, அவங்க கூட என்னை தன்னை அறிவுப்படுத்திக்கிட்டு என்கிட்ட ரொம்ப பாராட்டி பேசினாங்க. நிறைய பேர்கள் பேசினாங்க. ஆனால் அந்த வந்த கமெண்ட்ஸில் நான் பார்த்தா ஒரு 2 கமெண்ட்ஸ் ரொம்ப மோசமாக, அதாவது என்னென்னா சொல்லக்கூடாத, அதாவது எப்படி ஆதரிக்கிறவங்களும் திரு ராசாவை பற்றி மோசமாக தான் விமர்சிக்கிறாங்க. அதே போல் அவரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மோசமாக, ஏன் அப்படி பேசுகிறீங்க நீங்கள்லாம் அது ரொம்ப மோசமாக விமர்சிச்சிருந்தார் அவர். அது மட்டும் இல்லை, கருணாநிதியை நீங்கள் அவங்கெல்லாம் விமர்சிக்காதவங்க அளவுக்காக நாங்கள் விமர்சிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, ராசா ஏன் அந்த லூசுன்னு சொன்னார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நான் பொதுவாகவே அந்த வார்த்தைக்கு தான் சொன்னேன் தவிர அது உள்ளுக்குள்ளவே போகல. அது இப்போ இன்னும் சொல்லப்போனால் அவர் திரு ராசா அவர்கள் பேசுனதே அவர் சரியாகவே அது உள்வாங்காமல் பேசியிருக்கிறார். வஉசி 1912 தான் கண்ணனூர் சிறையிலேருந்து வெளியே வராரு. அது வந்த பிறகு அதனுடைய 1936 இறந்து போகிறாரு. அவர் சொல்கிறாரு, பின்னால் இருந்த தேசபக்தரோட கூடலாம் இருந்தார், ஏதோ சொல்கிறாரு, உளர்றாரு, அது விட்டுருங்க. அது கூட பெருசு இல்லை. அந்த நீதிபதியுடைய பேர் வாலேஸ்ன்னு பேர், வாலேஸ்வரன் தான் தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கிறாரு. அது எங்கே இருந்தாருன்னா, முதல்ல அவர் நெல்லையில் அவர் தான் முதல்ல தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வராரு அந்த நீதிபதி, அதுக்கப்புறம் சென்னைக்கு வராரு. இது குறித்து நான் மனித தெய்வங்கள்னு சொல்லி வஉசியை பற்றியும் செப்டம்பர் 5ஆம் தேதி 2 வருஷத்துக்கு முன்னால் இதே நீங்கள் பாருங்கள், அந்த பதிவை பாருங்கள். அதில் அரசியலும் அறத்தியும்னு அதில் மனித தெய்வங்கள்னு இருக்கும். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பற்றி இவரை பற்றியும் பேசியிருப்பேன். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பேன். அந்த வாலேஸுங்கிறவர் சென்னையில் இருக்கிற போது, இவர் எல்லாம் அங்கே வெளியே வந்த பிறகு, இவர் சென்னையில் இருக்கும்போது இவர் மறுபடியும் வழக்கறிஞராக வர்றதுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ தான் அவருடைய வாழ்வியல் ஜீவாதாரத்துக்கு அவர் வழிவகுக்கிறாரு. அதனால தான் தன்னுடைய மகனுக்கு வாலேஸ்வரன் பேர் வைக்கிறாரு. இதுதான் நடந்தது. அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, அது பரவாயில்ல விட்டுருங்க. நான் உள்ளுக்குள்ளேயே போகலை. ஏன் போகலை அப்படின்னா, அவர் சொல்கிறாரு வஉசிக்கு அவர் கூட கொடுக்கல, ஒரு கால்சட்டையை கொடுக்கல, இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. உண்மையாக சொல்ல போனால் தீவாந்தர தண்டம் தெரியும் உங்களுக்கு. வஉசி எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ கடினப்பட்டார், எவ்வளோ பெரிய வெளிவந்தார். அதை மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடத்தினாங்க. ஒரு 10 அதெல்லாம் நீங்கள் அந்த வரலாறுலாம் தெரியும், படிச்சிருக்கணும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் அதிகமாக பேசினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதாவது என்னை கை வச்சுப்பார், என்னை நீங்கள் என்னை எங்கள் மேலே எங்களை பண்ண முடியுமான்னு ரொம்ப சவாலெல்லாம் நிறைய விட்டுருந்தார். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் நீதிபதிக்கு முன்னால் அவர் என்ன சொன்னாங்க, அந்த 10 பேரும் திரு அன்பழகன் ஐயா உட்பட, திரு கலைஞர் ஐயா உட்பட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சட்டத்தை நாங்கள் எரிக்கலை, நாங்கள் வெறும் காகிதத்தான் எரிச்சோம் சொல்லி அப்போ அந்த காலத்தில் அவங்க பேசுனாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா அதனால தான் அதை பற்றி நான் உள்ளே வராமல் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நம்ம நான் பிடிச்சிட்டேன் தவிர, அவர் எதுக்கு ஒன்றா சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடாதுன்றது தான் நம்முடைய அந்த எண்ணம். அதை புரிஞ்சிக்கல அவங்க, நான் நண்பர்கள் புரிஞ்சிக்கல. அவங்க வேறு வகையில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, மாண்டவர்கள்னு சொல்லுவாங்க. மாண்டவர்கள் அப்படின்னா வெறும் இறந்தவங்க மட்டும் அர்த்தம் இல்லை. தமிழில் நீங்கள் பாருங்கள், மாண்டவர்கள்னால் சிறப்புக்குரியவர்கள், பெருமைக்குரியவர்கள். அதனால தான் இறந்து போனவங்களை பற்றி என்றைக்குமே நம்ம தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
அது ஒரு தமிழுடைய மிகச்சிறந்த பண்பு. அந்த மாதிரி அந்த மாண்டு போனவர்களை அவங்கள வந்து நம்ம தவறாக சொல்லக்கூடாதுன்றத முதல் எண்ணத்தை வந்து முதல்ல ராசா அவர்கள் வந்து பண்ணிக்கணும். அதனால தான் அவர் பாருங்கள் வாலேஸ் அவர் பேர், இவர் மாலேஸ்ன்றார். நான் முதல்ல பார்த்த உடனே சொல்லியிருக்கலாம். நான் ஏன் சொல்லலைன்னா, நான் இது வந்து பெருசாக வந்து இது வந்து சொல்ல அவசியம் இல்லை, அதை மட்டும் எடுத்துக்கலன்னு சொல்கிறேன்னா சொல்லிட்டேன். அதை கூட வந்து சில பேர் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் வந்து கண்ணீர் மல்கி எனக்கு பேசியிருக்காங்க, கண்ணீர் மல்கி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க எல்லோரும் நான் வணங்குறேன். ஏன் நாம் நல்லதை பற்றி பேசுகிறோம், நல்லவங்களை பற்றி பேசுகிறோம்னா, நமக்குள்ளும் அந்த நல்லத்தனம் இறங்குன்றதுக்காகத்தான் நம்ம இதை வந்து பகிர்ந்துக்கிறோம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் அவர் எப்படி மாஸ் அப்படின்ற ஒரு பண்ணாருன்றதுக்கு நான் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். இதை வந்து புரிஞ்சுக்கணும் திரு ராசா சம்மந்தப்பட்டவங்களெல்லாம். முதல் விஷயம், ஒரு முறை திரு வைகோ அவர்கள் இருக்காங்களே, இப்போ இருக்காரு, அவர் வந்து ராஜ்யசபை எம்பின்னு நினைக்கிறேன் 1980களில். அந்த சமயத்தில் 1980 திரு இந்திரா காந்தி அம்மாவுடைய மகன் சஞ்சய் காந்தி இறந்துட்டார். அவங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சியில் அவங்கெல்லாம் என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு. இருந்து கூட அவர் விமான விபத்தில் 1980 இறக்குறார். ஜூனில் இறக்குற போது இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் நினைக்கிறேன், ஐ திங்க் ராஜ்யசபா நினைக்கிறேன், அங்கே உட்காரும்போது ஒரு விவாதம் வருது. சஞ்சய் காந்தி மாருதி நிறுவனத்துக்கு என்னென்ன கொடுமை பண்ணார் அப்படின்னு ஒரு விவாதம் வருது. வந்த உடனே திரு வைகோ அவர்கள் எழுந்துக்கிட்டு அப்போ பாருங்கள், சஞ்சய் காந்தி வந்து நீங்கள் வந்து அவர் இறந்து போனதை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா அந்த விமான விபத்தில் இறந்து போன தன் மகனை விட முதல்ல போய் இந்திரா காந்தி முதல்ல பார்த்தது யாருன்னா, அந்த விமான விபத்தில் இறந்தார் பாரு விமானி, அதனுடைய மனைவியை தான் முதல்ல வந்து இந்திரா காந்தி பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் மகனை பார்த்தாங்களாம். இதை வந்து நினைவூட்டுறாரு திரு வைகோ அவர்கள். அதாவது அது என்னென்னா, எப்போவுமே மாண்டு போனவர்களை பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், சொன்ன உடனே சபையே ஒரு மாதிரியாக இருந்ததாக நான் படிச்சிருக்கேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, மாண்டு போனவர்கள் அவங்க வந்து இறந்து போனவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, அது அப்படித்தான் நிகழ்ந்துருக்குது. அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து அப்படி தான் ஏற்றுக்கணும். அதில் தான் நான் சொன்னேன். ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு அவர் எப்படிப்பட்ட மாசுன்னு தெரிஞ்சுக்கிறது இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. திரு ராசா அவர்களே, திரு காளிமுத்து அவர்கள் 2000 எழுதினார் ஒரு கட்டுரை. அவருடைய வாழ்வியில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வந்து முதல்ல 1971 நான் விருதுநகரில், நான் சிவகாசியில் நான் வந்து எம்எல்ஏ ஆகிட்டேன். அப்போ கலைஞர் கருணாநிதி தான் ரொம்ப அந்த ஒரு 5 பேர், எல் கணேசன்லாம் சொல்கிறார், அவங்களுக்குள்ள 5 பேரில் முக்கியமான ஒருத்தராக அவர் காளிமுத்து. அப்படி இருந்து கூட 1972 விளக்கப்படுறாரு எம்ஜிஆர். விளக்கப்பட்ட உடனே சிவகாசி நகர செயலாளருடைய நண்பர் தான் இருக்கிறாரு, இவரும் கூட இருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு. அந்த 1972 எம்ஜிஆர் விளக்கப்பட்ட உடனே இவருக்கு பிடிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே நான் ஒரு மினிட் புத்தகத்தில் திரு எம்ஜிஆரை வந்து விளக்கணும் தப்புன்னு சொல்லி இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்போ கலைஞருடைய சிஎம்மாக இருக்கிறாரு. உடனே கலைஞர் இங்கேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி மூலமாக ஃபோன் பண்ணி காளிமுத்துக்கு தொடர்பு கொண்டு, என்ன நடக்குதுங்க, என்ன குறும் பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள், என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், உடனே புரட்டு வாயா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இங்கே தலைமை வந்து கழகம் தலைமை வந்து என்ன பண்ணியிருக்குதோ அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக பண்ணலாம், நீ உடனே வாயா புரட்டு வாயான்னு சொல்லியிருக்காரு. இவர் போல முதல்ல ஒரு லாட்ஜுக்கு போய் 2 நாள் தங்கியிருக்கிறார். அங்கே லாட்ஜுக்கு பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க 2 நாளா, உன்னை எப்போ சொன்னேன், உடனே கிளம்பி வாயா அப்படின்னாராம் கலைஞர் அவர்கள். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி வேறு வழி இல்லைன்ட்டு சென்னைக்கு புறப்பட்டுருக்காரு. இவர் புறப்படுறதுக்கு முன்னாலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் விளக்கப்பட்ட உடனே திருவள்ளூரை சேர்ந்த SM துரைராஜன் ஒரு எம்எல்ஏ, அவர் கூட உங்களுக்கு தெரியும், திரையுலகம்னு ஒரு SM துரைராஜன் அவர் தான் நினைக்கிறேன். அவர் அப்புறம் தாம்பரத்துலேருந்து முனுஆதி, அவர் சபாநாயகராக இருந்தார் பின்னால், முனுஆதி, அப்புறமா சவுந்தர பாண்டியன் அப்படின்னு கிருஷ்ணராயபுரம் நினைக்கிறவர். இந்த 3 பேருமே திமுகலேருந்து விலகி இருக்கிறாங்க. இவர் இந்த சமயத்தில் தான் இவர் வந்து நகரத்தில் வந்து செயலாளர் மூலமாக தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல்ல திமுகவிலேயே திரு எம்ஜிஆர் விளக்கப்படும் போது முதல் தீர்மானம் ஏற்றி பண்ணது அவங்க தானா, சிவகாசி தானா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்திருக்காரு சென்னைக்கு. நேராக வந்தவர் திரு கலைஞரை பார்க்க போகல, திரு எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டாராம். அங்கே எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களாம். இவர் போனாராம், 71 தான் எம்எல்ஏ. இவர் எம்எல்ஏ நிறைய பேர் தெரியலையா, நின்றுந்தாராம் கூட்டத்தோடவே வெளியே. நிற்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வராராம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குது டி நகரில், அந்த ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வராராம். வெளியே வந்தால் பார்த்துட்டாராம். அதுக்கு முன்னால் 2 தடவை தான் எம்ஜிஆர் மீட் பண்ணியிருக்காரு காளிமுத்து அவர்கள். ஒரு தடவை பிரச்சாரத்துக்கும், ஒரு தடவை நேராக பார்த்துருக்கிறாரு. இப்போது பார்த்த உடனே என்ன நீங்கள் இருக்கிற, அவருக்கு சந்தேகம் வந்துருச்சான், ஒருவேளை என்ன எது விஷயமா வந்திருக்கா அப்படியான்ற மாதிரி. ஏன்னா அங்கே தானே இருந்தார் அப்படின்னு. இவர் வந்து சேர வந்திருக்குன்ற விஷயமா அவர் தெரியலையாம். அருகில் கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே என்ன இங்கே வந்திருக்கிற, என்ன விஷயமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை நான் உங்கள் கட்சியில் சேர போகிறேன் அப்படின்னாரான் திரு காளிமுத்து. உடனே என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே
இல்லை நான் சேர்ந்துக்க போகிறேன், உங்கள் கட்சியில் தான் சேர்ந்துக்க வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். சரி உடனே ஏறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அப்படியே சொன்னாராம் ஒரு வார்த்தை, அப்போ தொலைச்சிடலாம் அப்படின்னாராம். அதாவது இதை நான் ஏன் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுறேன்னா, அவர் பாருங்கள், அவர் வந்து சொன்னது ஒரு தடுமாற்றம் இருக்குது, அவருக்கு வர முடியல. அவர் எங்கே வர வச்சது ராமாபுரம் தோட்டத்துக்கு. இதுதான் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள். அவரை ஏன் நம்ம மாசுன்னு சொல்கிறோம்னா, அந்த காலம் ஒரு எப்படி வந்து ஒரு வாசனையை நோக்கி வந்து வண்டுகள் இழுக்கப்படுதோ அந்த மாதிரி தான் இது வந்து அந்த நேரத்தில் அந்த அறம் சார்ந்த திரு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து எல்லாரும் விழுந்துட்டாங்க, அவருடைய இதில் விழுந்துட்டாங்க. இதுதான் மாஸ். இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நேரடியாக பார்த்த ஒரு நிகழ்ச்சி. திரு மஞ்சுளா அம்மா அவங்க வந்து சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம் வந்து முதன்மை இணைய கொண்டு ஒர்க் பண்ணுறேன். அதில் திரு விஜயகுமார் சார் நடிக்கிறார். அவரை நான் பார்க்குறதுக்காக பேசுகிறதுக்காக ஆலப்பக்கம் வீட்டுக்கு போனால் அவர் குளிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த மஞ்சுளா அம்மா வந்து தம்பி உட்கார் தம்பி வந்துடுவார்ப்பா, ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் வந்துடுவார்ப்பான்னு சொல்லி நான் உட்கார வைக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்தாங்க. உட்காந்து பேச்சு கொடுத்தோம், எப்படி நடக்குது ஷூட்டிங் பேச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரிம்மா உங்களுடைய அனுபவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு தெளிவு வேணும். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி வந்து வேறு பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. ரொம்ப அவரை மாதிரி நல்லவர் கிடையாதுன்றாங்க, ஆனால் அவர் மாதிரி ஒரு கெட்டவர் கிடையாதுன்றாங்க. இது எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. உண்மையாக சொல்லுங்கள். நான் வந்து சொல்ல போகிறதில்ல, வெளியிட்ட போகிறதில்ல. அவருடைய உண்மையான பண்பு என்னம்மான்னு நான் சொல்லி கூட முடிக்கலைங்க அந்த கேள்வியை. நான் சொல்லும் போதே அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டாங்க. அப்படியே மேலே அவங்க தானாக அந்த கை போதுங்க மேலே, அப்படியே போய் அவரப்பா அவரை மாதிரி யாருப்பா இருப்பாங்க, அவர் தெய்வம்ப்பா எங்களுக்கெல்லாம் அழுகுறாங்க அந்த அம்மா. அவர் தெய்வம்ப்பா எங்களுக்கெல்லாம் தெய்வம்ப்பா, அவர் மாதிரி யாருப்பா இருப்பாங்க, நடிக்க போனால் எங்களை அப்படி பார்த்துக்குவாருப்பா, என்ன மட்டும் இல்லைப்பா. அந்த அம்மா அழுதாங்க. இன்னும் கூட எனக்கு அந்த காட்சி 2006 இது நடந்தது. அப்படியே அந்த காட்சி கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி போயிட்டு, அவரையா நீங்கள் வந்து ஒரு லூசுன்னு சொல்கிறீங்க. இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ என்னோடய நண்பராக இருக்கிறார் திரு தியாகராஜன், பெரிய ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஒரு 1000 படத்துக்கு பண்ணவர், ஒரு ஏறத்தாழ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அளவுக்கு பண்ணவர். மலையாளத்திலே கிட்டத்தட்ட 700 படங்கள் பண்ணவர். இப்போது இருக்கிறாரு, அடிக்கடி பேசிக்குவார். அவர் நிகழ்ச்சி என்கிட்ட சொன்னார். நாடோடி மன்னன் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு நான் ஸ்டண்ட் பாயாக தான் போனேன், சின்ன பையன் நான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்என் நம்பியார்னு சொல்லி விக்ரம் தர்மாவுடைய அப்பா, அவர் தான் ஃபைட் மாஸ்டரு. அப்போ அவருடைய இதில் தான் நான் ஒரு ஸ்டண்ட் பாயாக போகிறேன். நாங்கள் என்ன பண்ணோம், படம் முடிகிற ஸ்டேஜ் கோல்டன் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன், நாடோடி மன்னன் படம் வந்து ஷூட் நடக்கிற போது இறுதி கட்டத்தில் நடந்துகிட்ருக்குது, கடைசி கட்டம் நடந்துகிட்ருக்குது. முடிய போது கொஞ்ச நாளில் படமே முடிய போகுது. அந்த மாதிரி ஒரு தருவாய். அந்த சமயத்தில் இவர் சொன்னேன் இல்லையா, திரு தியாகராஜன் பெரிய மாஸ்டர் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டண்ட் பாயாக இருந்திருக்கிறாரு. அவர் அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் படுத்துருக்குறாங்க பிரேக் விட்ட பிறகு. திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரேக் முடிஞ்ச உடனே ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படி அந்த பக்கம் வந்துட்டுருக்கிறாரு. வரும்போது இவங்கெல்லாம் எழுந்துக்கிட்டாங்க, அண்ணா எழுந்து வணங்க சொல்கிறாங்க. எம்ஜிஆர் கவனிச்சிட்டாராம். என்ன ஏதோ உற்சாகம் இல்லாமல் தெரியுது, என்ன அப்படின்னு கேட்டாராம். இல்லை நல்லா இருக்கண்ணா, ஒன்றும் இல்லை, இல்லையா ஏதோ டல்லாக இருக்கீங்களா நீங்கள்லாம் அப்படின்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, இல்லையேப்பா நீங்கள் இப்படி சடனாக எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். சொன்ன உடனே அதை சொன்னாராம், ஒன்றும் இல்லைண்ணா இன்றைக்கி எண்ணி போடல பிரேக்ஃபாஸ்ட்டில், இன்றைக்கி லஞ்சில் போடலை அப்படின்னாராம். சொன்ன உடனே இன்றைக்கி என்ன எண்ணி போடலையா, என்னாச்சு அப்படின்னாராம். சைவண்ணே அதான் அப்படின்னாராம். சிரிச்சுன்னு தான் சொன்னாலாம் கூட, அது கூட குறையா சொல்லலையாம். உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் உடனே என்ன பண்ணால், அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னாராம். சக்கரபாணி ஐயா வந்தாரா. வந்தோம், அண்ணா என்னென்ன இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் எண்ணி போடலையாமே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர், ஒன்றும் இல்லை ராமச்சந்திரா, நம்ம கொஞ்சம் முடிகிற நேரம், கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி என்வி போட முடியல, இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் போட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் யோசிக்கவே இல்லையா, பேக்கப் பண்ணாராம். பேக்கப் எடுங்கண்ணே, அண்ணா பேக்கப் அப்படின்ட்டாராம். ஒன்று ஏன் சந்திரா அப்படின்னாராம். அண்ணன் சொன்னாராம், இவங்களுக்கெல்லாம் நாம் என்றைக்கு என்வி போடுற மாதிரி நிலைமை வருமோ அன்றைக்கி ஸ்டூடியோ வச்சுக்கலாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் பேக்கப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதாவது அவர் அந்த மாஸ்டர் சொல்லுவார் என்கிட்ட, அந்த ஒரு சின்ன விஷயம், தன்னுடைய சொந்த படம் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு தெரியும் உங்களுக்கு, அதை பற்றிலாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அப்போ கூட அவங்க உணர்வுக்கு மதித்து நாம் அவங்க என்றைக்கு அந்த என்வி போட முடியுமோ அன்றைக்கி நம்ம ஸ்டூடியோ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டாராம். இதுதான் மாஸ். நான் ஏன் திருப்பி நான் சொல்கிறேன், ஏன் மாஸ்ன்னு சொல்கிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பிறவியே போதாது. அப்படிப்பட்டவரை நீங்கள் லூசுன்னு சொன்னது எல்லாரும் ஏற்றுக்க முடியல. திரு ராசா அவர்களே, நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, நீங்கள் நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும். இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நான் அந்த நேரத்தில் அந்த நோக்கத்தில் சொல்லலை.
திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நான் அந்த மாதிரி இடத்துல நான் சொல்லலை, நீங்கள் அது மாதிரி சொன்னால் நான் வருத்தப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும். அந்த 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 குணமெல்லாம் உங்களுக்கு கிடையாது. திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்வியலில் நான் பார்த்துருக்கேன். அவர் எந்த இடத்துலையும் அடிநாதமாக திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தன் வாழ்விக்கும் கருணாநிதி காரணமாக இருக்கிறான்ற நன்றி உணர்ச்சி என்றைக்குமே அவர்கிட்ட இருந்ததாக சொல்லுவாங்க. உளவியில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவருடைய நாணயன் பிரச்சனைலாம் பாருங்கள். திரு எம்.ஆர். ராதா அவர்களையே அவர் சுட்ட பிறகு கூட கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டுக்கு வரும்போது கூட அங்கே செங்கல்பட்டு கோர்ட்டில் அவர் உட்காந்துருக்கிறார் திரு எம்.ஆர். ராதா அவர்கள். இவர் என்ன பண்ணுறாரு, வணக்கம் சொல்லிட்டு தான் அந்த கோர்ட்டில் போய் ஏறுறாரு. தன்னை சுட்டவர் வந்திருக்காரு எதிர்க்க, நல்லா இருக்கலான்னு கேட்டுருக்க, வணக்கம் மட்டும் சொல்லலை, நல்லா இருக்கலான்னு கேட்டு தான் போய் அந்த அந்த கோர்ட்டில் கூண்டில் போய் ஏறி சொல்கிறார். அவர் எழுதும் போதெல்லாம் குறிப்பிடும் போதெல்லாம் 71 எழுதுறாரு அவர். ஆனால் சுட்டது 67. அப்போ கூட திரு ராதா அண்ணன் தான் அவர் சொல்கிறார். அது எத்தனை பேருக்கு வரும், எத்தனை பேருக்கு அந்த பாங்கு வரும், அந்த பண்பு வரும்? அதுதான் உண்மையான மாஸ். திரு ராஜா அவர்கள், நீங்கள் உங்களை விமர்சிக்கிறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் விமர்சிக்கிற போது யாரை விமர்சிக்கிறோம், எப்படிப்பட்ட விமர்சனம் வேணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகள் அரசியலில் ஒரு அற்புதமான அரசியல் நடத்துவான்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த மாசும் இந்த இவரை திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அதை கருதுகிற இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் தலை வணங்குறேன். இனிய அன்புள்ளம் கொண்ட அற்புதமானவர்களே, இந்த தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, நான் கடந்த 3 வருடங்களாக இந்த தமிழ் சேனலில் நடத்திட்டுருக்கிறேன். நான் எதுவுமே லாப நோக்கோடவோ இல்லை வருவாய் வரணுன்ற நோக்கோடவோ நான் செய்யவே இல்லை. இந்த 3 வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோ விட்டுருக்கேன். எல்லாமே தேசம் சார்ந்தது, அறம் சார்ந்தது, உண்மை சார்ந்தது, சத்தியம் சார்ந்தது, இதைத்தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய எண்ணமே என்னென்னா, யூடியூப்பில் வர்ற மற்ற மாதிரி இல்லாமல் ஒரு தனித்துவமான இந்த சமூகமோ, தனி மனிதனோ, குடும்பமோ, தேசமோ மேலே வரணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் நான் இது செயல்பட்டுருக்கிறேன். இதுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் தட்டிடுங்க, எல்லாருக்கும் பண்ண சொல்லுங்கள். என்னுடைய ஒரே எண்ணம் என்னென்னா, நான் சினிமா மூலமாக நான் இவ்வளோ படங்கள் கடந்து வந்தால் கூட இதன் மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஆதரவு தர்றீங்களோ அதை பொறுத்து தான் தர்மமும் உண்மையும் சத்தியமும் மேலோங்கும். எனவே நீங்கள் இந்த அன்பை ஏற்றுக்கிட்டு உங்களால் இயன்ற அந்த அன்பை நீங்கள் உங்கள் மூலமாக நீங்கள் காட்டணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.